Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டு பேக் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்கிற ஒரு ஹாரர் ரிலேட்டடான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மூவியோட மெஜாரிட்டி ஆஃப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் தான் நடக்கும். ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற அந்த லேண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வராங்க. சேம் டைம் அவங்களோட ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்காகவும். ஸோ அங்கே வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம்ஸ் அண்ட் சில ப்ரொடெக்ஷன்லாம் போட்டுட்டு ஸ்பேக்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வர நிறைய பேர் அந்த இடத்துல மிஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் முடிச்சுட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் லேடி அவங்க காரில் வந்து விடுறாங்க. யாரும் அவங்கள சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள அதை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இதுக்கிட்ட யார்கிட்ட சொன்னாலும் யார்கிட்டையுமே ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாதனால அவங்க நம்ப மாட்டுறாங்க. ஸோ ஹீரோயினுமே டிசைட் பண்ணிட்டாங்க இதை அவங்க தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த லேண்டில் என்ன மிஸ்டீரியஸாக இருக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ஸ்டோரி. எப்படி அதை ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ பேக் டு பேக் அவங்க தனியாகவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் போய் செக் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய கிரியேச்சர்ஸ் அவங்கள சேஸ் பண்ணும். பட் ஸ்டில் அவங்ககிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை. ஸோ அப்போ தான் அந்த சிட்டியில் அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ரிவர் இருக்கும். ஒரு அன்னோன் பர்சன் அதில் போட்டிங் போயிட்டுருப்பான். ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவன் பாட்டுக்கு. ஸோ அவனுக்கு கண்டிப்பாக இதை இங்கே நடக்கிற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கிளைமேக்ஸில். ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய சில சீக்ரெட்டான பில்டிங்ஸுக்கு ஹீரோயினும் அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்ஸ்குள்ளே தான் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பில்டிங்குள்ளே போகும்போது ரெண்டு பேருமே செப்பரேட்டாக பிரிகிறாங்க. ஸோ அந்த டைம் அந்த பில்டிங்குள்ளே சில பர்சன்ஸ் இருப்பாங்க. இது ஒரு ஃபேண்டசி மூவியுமே கூட. ஒன் ஆஃப் த சீனில் அந்த பில்டிங்குள்ளே வந்து ஹீரோயின் அகைன் ஒரு அன்னோன் பர்சன் சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த டைமில் ஒரு பெரிய பாத் இருக்கும். ஃபுல்லாகவே பிரிக்ஸால் பண்ணது. அந்த பிரிக்ஸை பிரேக் பண்ணதுமே ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பாத் இருக்கும். அதுக்குள்ளே போய் விழுந்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில் ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் அவங்க பாடியில் பட்டதுமே அவங்க இருக்கக்கூடிய இன்ஜுரிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு ஃபேண்டசி சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான லிக்விடை யூஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் கிரியேச்சர்ஸ்லாம் பல வருஷமாக உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அந்த மொத்த லேண்டுமே அவங்களுக்கு வேணும். ஸோ அதனால தான் அந்த கர்வ்ஸால் அவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி கிளைமேக்ஸில் சில கிரேசியான சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு கன் ஷீட்டிங் சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அந்த இடத்த சுற்றி நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல கன் ஷூட் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதனால் நம்ம ஹீரோயின் சொன்னதை பார்த்தீங்கன்னா யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ அன்றைக்கி நைட் டைம் ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த உமன் யார், அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட சாலிடான எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கேஸை நாம் தான் தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அதே டே நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட அவுட் சைடில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய அன்னோன் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒரு பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்ட அதே லேடி பார்த்தீங்கன்னா அவங்கள அங்கே லாக் பண்ணி ரோப்பில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸாக இருக்கிறதுனால அவங்களால எதுவும் ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஸோ ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்கோட இன்சைட்லேருந்து டிஃப்ரெண்டான காஸ்டியூம் அண்ட் மாஸ்க். ஓகே, ஸோ அந்த பர்சனோட ஃபேஸ்லாம் கவர் ஆகிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ டிஃப்ரெண்டான அந்த காஸ்டியூம், ஒரு பிளாக் கலர் காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு பர்சன் நம்ம ஹீரோயினை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த கிரியேச்சரை பார்த்ததுமே ஹீரோயினுமே அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடிட்டுருக்காங்க. பிகாஸ் அதுதான் அந்த கிரியேச்சர். ஓகே, they are all look like a humans but they are some to affected by some curse. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ஒரு கிரியேச்சர் மாதிரி தெரியும். சேம் டைம் இப்போ ஹீரோயின் அகைன் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார் அவேல இருக்குது. ஸோ நைட் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வேகமாக ஓடிட்டுருக்காங்க.
இன்னும் நிறைய க்ரியேச்சர்ஸ் அவங்கள சேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ரிவர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அந்த ரிவரை கிராஸ் பண்ணி ஆகணும். அந்த ரிவர் பக்கத்தில் ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா போட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான், லைக் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ரிவரோட ஆப்போசிட்லேருந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பட் அவன் எதுவுமே லிசன் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ பின்னாடி அந்த க்ரியேச்சர் வேறு சேஸ் பண்ணிட்டு வரதுனால வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ரிவரில் ஸ்விம் பண்ணி அந்த பர்சனோட போட்டில் ஏறுறாங்க. அவங்ககிட்ட அங்கே நடந்ததை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் அவன் பெருசாக எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டான். இப்போ அங்கேருந்து அவங்களோட பில்டிங் இருக்கிற பக்கத்துக்கு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் இந்த போட்டில் வரதை பார்த்து அவங்க டீம்மேட்ஸ்லாம் பயங்கர ஷாக்கிங்கோடு இருக்காங்க. அகைன் அங்கே காப்ஸும் இருக்காங்க. இந்த வாட்டி அவங்களோட இன்ஜுரிஸ் அடிப்பட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போட் ரைட் பண்ணிட்டு இருக்க பர்சனுமே எவிடன்ஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் சேனல் மூவியை பற்றி பார்க்கலாம். சேம் டைம் இது பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மூவியும் கூட. ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேம்பையர் இல்லை வித்தியாசமான க்ரியேச்சர்லாம் இருக்கிற ஹாரர் வித் த்ரில்லர் ஜெனர் மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2025 லாஸ்ட் டைமில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் இது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி. ஸோ ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற ஒரு பிளேஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வராங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹண்டிங் சீக்வன்ஸ் நடக்கும். ஆக்சுவலாக அந்த ஹண்டிங் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க டீம் கூட சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்டில் ஹண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுலேயே ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு கைண்டான கேரக்டர் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்களோட ஹண்டிங் செஷன் முடித்ததுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா காரில் அந்த ஃபாரஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு வழியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போதே சடனாக வேகமாக ரைட் சைட்லேருந்து ஒரு உமன் வந்து அவங்க கார் முன்னாடி விழுறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது யாரோ அவங்கள சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ யாரோ என்ன துரத்திட்டு வராங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கார் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வித்தின் செகண்ட்ஸில் அந்த இடத்துல ஒரு வேகமாக ஒரு க்ரியேச்சர் வந்து அந்த ஹெல்ப் கேட்ட அந்த லேடியை தூக்கிட்டு போயிடுது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஷாக்காக இருக்கும். ஸோ டோட்டலி அவங்களே செம்ம கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, இது யார் அப்படின்னு தெரியாமல். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது விஷுவலாக பார்த்தீங்கன்னா அது க்ரியேச்சராக இல்லை ஹியூமனாக யார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ விஷுவலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாமே அந்த உமனை தேடிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு யாரோ அவங்கள சேஸ் பண்ணுற மாதிரி தோணுது, அதே க்ரியேச்சர் அவங்கள சேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ வேகமாக அந்த இடத்துலேருந்து அவங்க பில்டிங் அவங்க டீம்மேட்ஸ் இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க டீம்மேட்ஸ் இருக்கிற அந்த பில்டிங் பக்கத்தில் வந்ததுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களோட டீம் மெம்பர்ஸ் அவங்களோட க்ரூ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் சொன்னதை யாருமே நம்ப மாட்டுறாங்க, பிகாஸ் அவங்ககிட்ட சாலிடான ப்ரூஃப் இல்லை. பட் ஸ்டில் அவங்க சொன்ன அந்த பிளேஸுக்கு வந்து அவங்க கார் இருக்கிற இடத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸுமே கிடைக்கல. ஸோ அவங்க டீம்மேட்ஸ் இருக்கிற அந்த பில்டிங் பக்கத்தில் வந்ததுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களோட டீம் மெம்பர்ஸ் அவங்களோட க்ரூ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் சொன்னதை யாருமே நம்ப மாட்டுறாங்க, பிகாஸ் அவங்ககிட்ட சாலிடான ப்ரூஃப் இல்லை. பட் ஸ்டில் அவங்க சொன்ன அந்த பிளேஸுக்கு வந்து அவங்க கார் இருக்கிற இடத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸுமே கிடைக்கல.